கடலின் மலைக்காடுகள் என அழைக்கப்படும் இந்த முருகைக்கட் பாறை தொடர்கள் இயற்கையான உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த முருகைக்கட் பாறை தொடர்கள் மரங்கள் அல்லது பாறைகள் அல்லாது நிடாரியாக்கள் என அழைக்கப்படும் கணத்தைச் சேர்ந்த முள்ளந்தண்டு விலங்குகளின் கல்சியம் கார்பனேட் சுரப்பிலிருந்து உருவாகுகின்றன. இந்த முருகைக்கட் பாறை தொடர்கள் இந்து சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம் மற்றும் கஸ்பீரியன் கடல் பகுதியில் அதிகளவில் காணப்படுகின்றன. சூடான, தெளிவான, ஆழமற்ற கடற்பரப்புகளில் உருவாகும் இந்த பவளப்பாறைகளில் சில இரவு வேளைகளில் ஒளி வீசும் தன்மை கொண்டவையாக காணப்படும். இலங்கையின் மன்னார் வளைகுடா பகுதி, அக்குரல முதல் தங்காலை வரையிலான தெற்கு கரையோரங்கள் போன்றவற்றில் இவற்றை காணலாம். இவற்றின் ரம்மிய தோற்றம் இலங்கையில் சுற்றுலா பயணிகளை கவரும் ஆற்றல் படைத்ததாக காணப்படுகின்றன. இவை உயர் உற்பத்தி திறனையும் இவற்றினை வாழிடமாக கொண்ட அங்கிகளின் உயிர் பல்லுகமையும் கொண்டதன் காரணமாக இவை கடலின் மலைக்காடுகள் என அழைக்கப்படுகின்றன. இங்கு அதிகப்படியான மீனினங்கள், முள்ளுள்ள சிங்கிரால், கடலட்டைகள் போன்ற முள்ளந்தண்டு விலங்குகளுக்கும் இவை வாழிடத்தை வழங்குவதுடன் சில சமயங்களில் டொல்பின்கள் போன்ற கடல்வாழ் முளையீட்டிகளுக்கும் கடலாமை போன்ற கடல்வாழ் ஊர்வனவர்களுக்கும் கூட சில வேளைகளில் வாழிடமாக அமைகின்றன. எனினும் மனித செயற்பாடுகள் காரணமான எரிபொருள் தகனம் மற்றும் பொலித்தீன், பிளாஸ்டிக் என்பவற்றின் தகனம் என்பவற்றின் விளைவாக ஏற்படும் பூகோள வெப்பமாதல் மற்றும் அமில மழை என்பவற்றின் விளைவாக கடலின் மலைக்காடுகள் என அழைக்கப்படும் இந்த முருகைக்கட் பாறை தொடர்கள் தொடர்ந்து அழிவிட்டு வருகின்றன.